அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. அடியேன் ராமானுஜதாசன். மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை இந்த தை மாதத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு கட்டமாக இந்த தை மாதம் கடகராசிக்கு அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அந்த வகையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த தை மாதம், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த தை மாதத்துல பலம் வாய்ந்த 2 கிரகங்களுடைய பயிற்சியை சந்திக்க வேண்டும். ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அந்த இருவருமே பயிற்சியாகிற ஒரு காலகட்டம். இது எவ்வாறு இருக்கும் கடகராசிக்கு பார்ப்போம். கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4, கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம், கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம், கடகராசி அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருந்து விட்டாலே போதும். இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமையும். கண்டிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த வழி எப்படி பிறக்கும்? தொழில ஒரு நல்ல மாற்றமா கண்டிப்பா நடக்கும். அதாவது தடைபட்டு போன சுபகாரியங்கள் தடை நீங்கி நிம்மதி பெறுமா? கண்டிப்பாக பெறும் என்பதைத்தான் கிரகங்கள் சொல்கின்றன. அதே நேரம் திருமண தடைகள் விலகும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்துல யோககாரகன். சிறு விரயங்கள் உண்டானாலும் கூட அந்த விரயங்களை சுப விரயமாக மாற்றுகின்ற தன்மை ஏற்படும். அதே நேரத்தில் சில மனக்குழப்பங்கள் காணப்பட்டாலும் கூட, அடிவயிற்று இனம் புரியாத ஒரு பயம் தோன்றினாலும் கூட அந்த நிலையை கலத்திரகாரகன் சுக்கிரன் மாற்றுவார். கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும். சில கோபதாபங்கள் வந்து மறையும். ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். அந்த 2ஆம் இடத்துல கேது வந்துட்டாலே தொழிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, பேசுகின்ற வார்த்தையிலும் சரி, மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் கடகராசிக்கு அமைகின்றது. அதை கேது உணர்த்துகின்றார். அதே நேரம் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சனி அமர்ந்திருப்பதனால சில பிரச்சனைகள் வரும். அவர் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் தானே, பாக்கியஸ்தானத்துல மட்டும் சனி அமரக்கூடாதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல அந்த பாக்கியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கர்மகாரகன் சனி அமர்ந்திருப்பதனால சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், சில பிரச்சனைகளை உண்டு வரலாம். அதனால கவனமா இருங்க. அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பழகுவது, அவர்களோட அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க. தவறான மனிதனுடைய தொடர்பும் இந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்து விட்டாலே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுபலனை தர மாட்டார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பிரயஸ்தானத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். அஷ்டமத்துல சனியும் ராகுவும் கூட்டு கிரக யோகம் உள்ளது. வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை செய்வது நல்லது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா அது சில விரயங்கள் வருதுன்னு வச்சுங்களேன். விரயம் நமக்கே தெரியும், அனுபவம் தானே இதெல்லாம். சில விரயங்கள் வந்தாலும் கூட அதை சுப விரயங்களாக மாற்றலாம். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன்னு கேளுங்களேன். ஒருவருக்கு விரயம் வரப்போகுது என்று தெரிந்தவுடன் என்னை சந்தித்தார். அதை சுப விரயமாக மாற்றுவது ஆன்மீகம் தான். ஆன்மீகம் சார்ந்த ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிரதோஷம் வருது, அந்த சிவாலயத்துல சென்று ஏதோ அந்த வருகின்ற அடியாளுக்கு ஏதோ உதவி செய்யலாம். அந்த அடியாளுக்காக ஒரு சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம். அல்ல அந்த அங்க இருக்கின்ற சிவாலயத்துக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுக்கலாம் அன்னதானத்துக்கு. இந்த ஒரு அனாதை ஆசிரமம் செல்லலாம். அந்த ஆசிரமத்தில் வாழ்பவர்களுக்கு நம்மால் முடிந்த சிறு உதவிகளை ஒருவேளை உணவுக்கு செய்யலாம். இதெல்லாம் சுப விரயங்களாக மாற்றுவதுதான். நிறைய மரக்கன்றுகள் வாங்கலாம். மரக்கன்றுகளை வாங்கி ஆலயங்களை நடுங்க. ஆலயங்களை நடுவதன் மூலமாக அது வளர வளர உங்க வாழ்க்கையில அந்த விரயம் சுப விரயமாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். விரயஸ்தானத்துல குரு இருக்காருங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல சனி இருக்காருங்க. ராகுவும் கூட்டு கிரக யோகம் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருப்பதைத்தான் கடகராசி காட்டுகிறது. கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரும். சில எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க, இல்லைன்னா சில இழப்புகளை சந்திக்க வேண்டும் வரும். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை தானே. அந்த வகையில பார்க்கும்போது விட்டு கொடுப்பவர் யாருமே கெட்டு போவது இல்லை. குறிப்பா கடகராசி இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா குரு மாதம் முழுவதும் பக்கரத்திலேயே இருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரத்திலே சுற்றி சுழண்டு வருகின்ற ஒரு காலம் கடகராசிக்கு. அதே நேரம் ராசிக்கு 8, 9க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தானே. நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறுகின்ற காலகட்டம். அதனால சற்று கவனமாக இருங்கள். எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நிதானத்தோடு செயல்படுகின்றார். அடி மட்டும் இல்லைங்க, பேசுகின்ற பேச்சிலும் நிதானமாக இருங்கள். தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதே நேரம் பாத்தீங்கன்னா 6க்கு அதிபதி 12ஆம் இடத்துல வக்ரம் பெறுவதனால ஒரு அற்புதமான யோகம். இதை சொல்லியே தீர வேண்டும்.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த யோகத்திலே எத்தனையோ யோகம் இருந்தாலும் கூட இந்த விபரீத ராஜ யோகம்னு சொல்லுவாங்க. நல்ல தொழில் வருங்க, இழந்ததை திரும்ப பெறுவீர்கள்ங்க, சிந்திய கண்ணீருக்கு பலன் தருங்க, குலதெய்வத்துல விட்டு போனாலும் கூட, குலதெய்வமே தெரியாமல் இருந்தாலும் கூட, குலதெய்வ சாபம் இருந்தாலும் கூட அதை நீக்குகின்ற அற்புதமான ஒரு யோகம் தான் விபரீத யோகம். இந்த விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இந்த விபரீத எல்லாருக்கும் கிட்டாதுங்க. இந்த தை மாதம் கடகராசிக்கு கிடையாது. அதாவது 6க்கு அதிபதி 12ஆம் இடத்துல வக்ரம் பெறுவதனால விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கடகராசி. அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய அனுபவத்துல இவருடைய பார்வை தாங்க. இந்த குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களை பதிவதனால, அதாவது இதுவரை இருந்து வந்த உடல் ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் மன ரீதியான இருந்து வந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைப்புக்குங்க. அது மட்டும் கிடைங்க, இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி தரும். இந்த குருவினுடைய பார்வை பதியுதில்லை. குருவினுடைய பார்வைக்கு சிறப்பு தான். குரு பார்க்க கோடி புண்ணியம் தான். இருந்தாலும் அது அந்த பார்வை படுகின்ற இடம், அந்த வகையில கடகராசியை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களை பதிவதனால நோய் நொடியில் இருந்து விடுபடுவதோடு நிம்மதியான துணை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது மருத்துவ சார்ந்த செலவை சந்தித்து வந்த வாழ்க்கையில நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற அற்புதமான ஒரு தரும். விரைய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற குருவின் பார்வை நல்ல யோக பலனை தரும். நீங்கள் இதுவரை எடுத்து வந்த முயற்சியில் சந்தித்து வந்த பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் மீறி அந்த எடுத்த முயற்சி வெற்றி பெறுகின்ற அற்புதமான சூழ்நிலையை குருவினுடைய பார்வை அமைத்து தருகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா புதன் அஷ்டமத்தில் மறைவது யோகம் தான். புதனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல மறைவது அற்புதமான ஒரு யோகங்களை தரும். வெறுத்து ஒதுக்கியவர்களோட விரும்பி வருகின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரத்தை பாத்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வகையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட நல்ல யோகமானை தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையைத்தான் கடகராசிக்கு இந்த தை மாதம் அமைகின்றது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராஜயோகம் என்பதற்கேற்ப ஒரு பொற்காலமாக மாறுகின்ற ஒரு காலமும் இந்த தை மாதமாக அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா முக்கிய இதான் இப்பதான் நான் சொல்ல போறேன். திருப்பங்கள் சந்திக்கும் நேரம் இது. நல்ல திருப்பங்கள், அந்த திருப்பங்கள் எப்படி இருக்கணும், எதிர்பாராத நற்பலனை நோக்கி திரும்புகின்ற ஒரு நல்ல திருப்பமாக அமைகின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது. எதிர்பாராத விதத்துல நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அரசு துறையில் இருப்பவர்கள். அதே நேரம் களத்திரகாரகன் சுக்கிரன் கும்பராசிக்கு செல்கின்றார் 15க்கு பிறகு. உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில வாழ்க்கையில. என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்ற தாழ்வு நிறைந்த ஒரு மாதமாக இருந்தாலும் கூட அந்த விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலனோடு கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்பதை போல நல்ல கிரகங்களுடைய நற்பலனை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் கடகராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் கொஞ்சம் உறவினர்கள் மத்தியில சில கசப்புகள் வரத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ள சில அந்யோன்ய குறைபாடுகள் வரத்தான் செய்யும். எது வந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பையோடு போகும் என்று சொல்வதை போல ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அதாவது மதில் மேல் பூனையாக இருந்தவங்க வாழ்வு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல யோக பலனை தரக்கூடிய ஒரே ஒரு ஆண் தான். அவர் தான் செவ்வாய். செவ்வாயினுடைய தெய்வம் யார் பார்த்தீங்கன்னா முருகன் தானே. அருளுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு தேடோ பாலோ பன்னீரோ இளநீரோ அபிஷேகம் செய்வீர்களான அற்புதமான யோக பலன்களை உங்களை நோக்கி திருப்பி விடுவார். அதே நேரத்தில் திருத்தணி முருகனுடைய சிறப்பு தான். இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு முறை சென்று முருகனை வழிபடுங்கள். பிரிந்தவர் ஒன்று சேருவதோடு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கான ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகின்றது. அதே நேரம் சனி பகவானை பொறுத்தவரையே அவருடைய பாதம், அவரை பணிந்து விட்டாலே போதும். என்னுடைய அனுபவத்துல எந்த சனியினுடைய பாதிப்புகள் இருந்தாலும், சனி பகவான் கெடுபலனை தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட திருத்தணி பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனி பகவானுடைய பாதம் வணங்கினாலே போதுங்க, வேற எதுவும் செய்ய வேண்டாம். என்னுடைய அனுபவத்துல சாட்சிக்காரனை விட சண்டைக்காரனே சிறப்பு என்பதை போல ஒரு முறை கடகராசிக்காரர்கள் இழந்ததை திரும்ப பெற வேண்டுமாயின், இழக்காமல் இருக்க வேண்டுமாயின், நிம்மதியான வாழ்வு அமைய வேண்டுமாயின் இந்த தை மாதம் யோகபலனை உங்களை நோக்கி திருப்ப வேண்டுமாயின் திருத்தணி பாதசனி ஆலயம் சென்று வழிபடுதல் சிறப்பு.